ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். என்னடா அட்மாஸ்பியரே வேறு மாதிரி இருக்குது, வீடியோ மாறி வந்துட்டோமா இல்லை வேறு சேனலுக்கு வந்துட்டோமான்னு சொல்லி யோசிக்காதீங்க. நீங்கள் கரெக்டான சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெபிள்ஸ் கிச்சன். ஒன்றும் இல்லை மக்களே, நேற்று ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கொல்லிமலை உண்மை சம்பவம் சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரோ அனுப்பிச்சிருந்ததை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது எடுக்கும்போதே எனக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக தான் இருந்தது. நான் அவுட் எடுக்கும்போதும் சரி, எடிட்டர் தம்பி அன்பு எடிட்டர் இருக்கிறாப்புல அவரும் வந்து கரெக்டாக எடுத்து தான் அனுப்புனாப்புல. ஆனால் நம்ம போட்டு ஒரு 6 ஹவர்ஸுக்கு அப்புறம் வந்து அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் பார்ட் மட்டும் ஒரு லாஸ்ட்டு 7 மினிட்ஸ்லேருந்து 8 மினிட் வரைக்கும் அப்படியே அப்ரோச்சாக மியூசிக் எதுவுமே கேட்கல. அது என்ன ரீசன்னே தெரில, ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில மக்களே. அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை ரீஅப்லோட் பண்ணுங்கள், லாஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸை மட்டும் ரீஅப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ புதுசாக வந்து இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி அதாவது இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கை பார்த்துட்டு இந்த லாஸ்ட்டு 10 மினிட்ஸை வந்து இதை தொடர்ச்சியாக வந்து இதில் பாருங்கள். ஆல்ரெடி அதில் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா சாரி கேட்டுக்கிறேன் மக்களே. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கிறேன். பட் இந்த மாதிரி சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், பாருங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரி வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை, அதான் வர செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 7 PM வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த காட்டில், இந்த கொல்லிமலையில் நிறைய சிலிர்க்குதுங்க சொல்லும் போது. இந்த காட்டில் நிறைய சித்தர்கள் வாழ்கிறாங்க. அவங்க ஒரு சிலர் கண்ணுக்கு தான் தெரிவாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை, ஆபத்தான விஷயம். எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஏன்னா உங்கள் 2 பேர் கண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. என் கண்ணுக்கோ இந்து கண்ணுக்கோ தெரியலை. நீ இந்துவை எழுப்பு, எல்லோரும் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறாங்க. பிரியா போய் கதவை ஓப்பன் பண்ணால், காரோட கதவை பிரியா போய் ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே இந்து இல்லை. விக்கி உள்ளே இந்துவை காணுண்டா அப்படிங்கும்போது, நான் அப்போவே சொன்னேன்ல, அவன் தான் தூக்கியிருப்பான், அங்கே ஒருத்தன் நின்னான்ல, நான் சொன்னேன்ல, டேய் அறிவு கட்டவனா, நம்ம இங்கே தானடா இருக்கிறோம், எப்படா கார் டோரை ஓப்பன் பண்ணால் கூட நமக்கு சத்தம் கேட்கும்லடா அப்படின்னா, நீ தானடா சொன்ன இது அமானுஷமான காடுன்னு, எதனா மந்திரவாதியாக இருக்க போகிறான்டா, ஏன்னா தூக்கிட்டு போய் அவள் வீட்டுக்கு யாரா பதில் சொல்லுவா, மிடில் கிளாஸ் ஃபேமிலிடா, என்னடா எப்படிடா இதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சண்டையே நடக்குது. அப்போது இவங்க யாருக்குமே சிக்னல் கிடையாதுங்க. அந்த காட்டுக்குள்ளே கீழேருந்து மலையில் மேலே ஏறும் போதே யாருக்குமே சிக்னல் கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்து இறங்கி ஒரு 2 நிமிஷம் இவங்க இந்த சண்டை போட்டுட்ருக்க நேரத்தில் எல்லாரோட ஃபோன்லேயுமே 2 பாயிண்ட் சிக்னல் ஏறுது. பிரியாவுக்கு ஃபோன் வருது. பிரியாவோட ஹாஸ்டல்லேருந்து வார்டன் ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பிரியா காதில் வைக்கிறாங்க. விஷயத்தை கேட்க கேட்க அந்த பனி காற்றுலையும் அவளுக்கு வேர்த்து ஊற்றுதுங்க. கையெல்லாம் ஷிவரிங் ஆகுது. ஃபோனை கீழே போட்டுட்டு விக்கியவும் சுரேஷையும் பார்த்துக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ மயக்கம் போட்ட பிரியாவை தூக்கிட்டு வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி திண்ணையில் வச்சுட்டு விக்கி போய் காருக்குள்ளே போய் தண்ணி எடுக்கலான்னு பார்க்குறப்போ தண்ணி பாட்டில் எல்லாமே காலியாக இருக்குதுங்க. வேறு வழியில் மச்சான், நான் போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன், ஊருக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன், நீ அவளை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சுரேஷையும் பிரியாவையும் விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு விக்கி போகிறான் வெளியே. இப்போது பிரியா எந்திரிக்கிறாங்க. அவன் போய் 2 நிமிஷத்தில் பிரியா எந்திரிக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி சுரேஷ் கேட்கும்போது, நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே பிரியா ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க. இங்கே இருக்க வேணாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சுரேஷ் வந்து இருடி என்னடி ஆச்சு, முதல்ல என்ன நீ ப்ரீத் அவுட் பண்ணு, என்ன விஷயம்னு சொல்லு, அவன் விக்கி வந்து வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிருக்கிறான், அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், தண்ணி எடுக்க தான் போயிருக்கிறான் அப்படின்னே அவங்க இன்னும் ஷிவரிங் ஆகி பயப்படுறாங்க. இல்லை இங்கே இருக்க வேணாம் சுரேஷ், சொன்னால் புரிஞ்சுக்கோ, நம்ம போயிடலாம், வெளியே போகலான்னு சொல்லி சொல்லும்போது, என்ன நடந்துச்சுட்டே அதை சொல்கிறீங்கன்னா, வார்டன் ஃபோன் போட்டு பிரியா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விடிய காலையில் 4:30 மணிக்கு வார்டன் ரவுண்ட்ஸ் வரும்போது இந்துவோட ரூமில் மட்டும் எல்லா லைட்டுமே எரிஞ்சிருக்குது, ஃபேன் ஓடலை, உள்ளே தாப்பால் போட்டிருக்கு, வெளியே தாப்பால் போடல. டவுட் ஆகி ரொம்ப நேரம் தட்டியிருக்கிறாங்க. திறக்கலன்னொடனே கதவை உடச்சி ஆட்களை கூப்பிட்டு உள்ளே போய் பார்த்தா இந்து தூக்கு மாட்டி உள்ளே தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்போ இறந்துருக்குறாங்கன்னா, இவங்க ஹாஸ்டல்ல இருந்து பிரியா இந்து எல்லாருமே கிளம்புன டைமிங் 8 to 9. இந்து தூக்கு மாட்டி இறந்தது ஈவினிங் 6 to 6:30 மணிக்குள்ள. இவங்க கூட வந்த இந்து யாரு? இந்துவோட ஆத்மா தான் இவங்க கூட வந்துச்சா? இதை கேட்டனால தான் பிரியா ஷிவரிங் ஆகி ஃபோனை கீழே போட்டு மயக்கம் போட்டு வந்துருக்குறாங்க. எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு?
இவ்வளோ நேரம் அவங்க கூட ட்ராவல் பண்ண இந்து யாருங்க? சுரேஷுக்கு கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. விக்கிக்கு ஃபோன் பண்ணுறாரு, நாட் ரீச்சபிள்னு வருது. எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஓடிடணுங்கிறது தான் அவனோட மைண்ட்லேயும் இருக்குது. கடந்த ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரமாக ஒரு ஆத்மா கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க இவங்க காரில். எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்க இந்த தருணத்தில் விக்கிக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு சுரேஷ். ஃபோன் போட்டால் அப்போ இருந்த சிக்னல் கூட இப்போ எடுக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி நாட் ரீச்சபிள்னு கூட வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி கிங் 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 சவுண்டோடு அப்படியே நிப்பாட்டிடுது. தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது கை தவறி அந்த ஹாஸ்டலுக்கு வெளியே நிற்கும் போது இந்துக்கு ட்ரை பண்ணாங்க இல்லையா, பிரியாவுக்கும் இந்துக்கும் ஃபோன் போட்டு ட்ரை பண்ணாங்க இல்லையா, இந்துவோட நம்பருக்கு டச் ஆகி போகுது. இவங்க கவனிக்கல. ரிங் போகுது இந்துவோட நம்பருக்கு. ஆனால் யாருமே எடுக்கலை. இவன் டக்குன்னு கட் பண்ணிவிட்டு ஒரு வேகத்தில் பார்க்குறான், இந்துக்கு கால் போயிருக்கு. இந்துவோட மொபைல் வந்து ரிங் ஆகிருக்கு. இன்னொரு தடவை போடுறான். எப்படி ரிங் ஆகும், அதான் சுவிட்ச் ஆஃப்னு தானே வந்துச்சுன்னு சொல்லிட்டு, என்ன இவ சொல்கிறது உண்மையா இல்லை எதுவும் பொய்யா இருக்குமோன்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணுறதுக்காக ஸோ ஃபோன் பண்ணுறான். ஃபோன் ரிங் போயிட்டுருக்கு, அட்டனும் ஆகுது. ஹலோன்னு சொல்கிற நேரத்தில் யாரோ கையை பிடிக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த சித்தர் இருக்கார் இல்லையா, ஆரம்பத்தில் நம்ம பிரியா கண்ணுக்கும் சுரேஷ் கண்ணுக்கும் தெரிஞ்ச அந்த சித்தர் அவன் கையை பிடிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறதுக்கே உங்களுக்கு என்னென்ன நடக்குது, உள்ளே போனீங்கன்னா என்ன நடக்கும், வந்த வழியை பார்த்து திரும்பி போனீங்கன்னா உங்கள் உயிர் மிஞ்சும், போயிருங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறாரு. இவங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரில. திடீர்னு ஒருத்தர் இவங்க பார்த்த ஒரு உருவம் அவர் கையை பிடிச்சி அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மைங்கிறது இவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இவங்க கூடயே ட்ராவல் பண்ணது ஒரு ஆத்மா, இவங்க ஃப்ரெண்டோட ஆத்மாங்கிறது இவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அவர் உடனடியாக இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சவுண்டு கேட்குது, பிரேக் அடிக்கிற சவுண்டு. டக்குன்னு இங்கே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம விக்கி வண்டியில் வந்துட்டு தண்ணி கேன் எடுத்துகிட்டு கீழே இறங்குறான். இங்கே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பிரியா கண்ணுக்கும் சுரேஷ் கண்ணுக்கும் அவர் தெரியலை, அவர் மறைஞ்சிட்டார், அந்த இடத்துல இல்லையா. இவங்க 2 பேருமே எதுவுமே காட்டிக்காமல் ரொம்ப கேஷுவலாக, என்னடா விக்கி பயந்துட்டியா, ப்ராங்க் தான் பண்ணோம், எப்படி பயந்து ஓடணும் பார்த்தியா, இதையும் ஸ்டோரியில் எழுதிக்கடா நம்ம ஸ்டோரியில்னு சொல்லி சுரேஷ் கேஷுவலாக பேசுகிறாரு. பிரியாவும் அதுக்கேற்ற மாதிரி கேஷுவலாக நடிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் மச்சான், தம்மு வாங்கினியா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்குறாப்புல. இல்லைடா வாங்கலையே காலி, சரி வா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது, சரி வா நம்ம 2 பேர் மட்டும் போகலாம், பிரியா எங்கே வேணா இருக்கட்டும் அப்படின்னா, அவன் மட்டும் என்னடா பண்ண போகிறா, வா போகலான்னா, சரி இந்து எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான் விக்கி. இந்துவை காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது என்னடா அவளுக்கு ஃபோன் வந்துச்சு, இந்து எங்கே அப்படின்னு சொல்லும்போது அது செம்ம விஷயம் ஒன்று இருக்குது, வா நான் போகிறல்ல சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியலை விக்கி. ஆனால் சுரேஷோட முகத்துலையும் பிரியாவோட முகத்துலையும் ஒரு படபடப்பு இருக்கதை விக்கி கவனிக்கிறாரு. ஏதோ சொல்ல வராங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கிறான். சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. வந்த பாதையில் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு யூட்டனை போட்டு வண்டியை வளைச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்த பாதையில் வேகமாக போய்கிட்டு இருக்கிறான் சுரேஷ். அவன் இங்கே வரும்போது வந்த வேகத்தை விட இப்போ போகும்போது ரிட்டன் போகும்போது செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கிறான் அந்த ஒத்தேடி பாதையில். விக்கி சொல்கிறான் கொஞ்சம் மெதுவாக தான் போய் தொலையேன்டா அப்படின்னா, அவன் அவசரம் அவனுக்குடா, தம்மு வாங்கிட்டு வந்துருக்கணும், நீ நான் அடிக்காமல் இருக்க மாட்டேன் தெரியாத அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் கண்ணில் பயம், ஒரு மாதிரி ஒரு படபடப்பு இருக்குது. பிரியாவும் பின்னாடி ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வராங்க. இவங்களுக்கு பக்கத்தில் காருக்கு பக்கத்தில் யாரோ ஓடி வராங்க. ஒரு உருவம் தெரியுது. யாருக்கு? விக்கி கண்ணுக்கும் தெரியுது, சுரேஷ் கண்ணுக்கும் தெரியுது, பிரியா கண்ணுக்கும் தெரியுது. ஆனால் விக்கி கேட்குறான், யாரோ ஓடி வர மாதிரி இருக்குல்ல பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டால், சுரேஷும் பிரியாவும் சொல்கிறாங்க, ஏய் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயும்பாங்க, கம்முன்னு வாடா, வண்டியோட டயர் சுற்றுற சத்தத்துக்கு உனக்கு யாரோ கூடயே ஓடி வர மாதிரி சத்தம் கேட்கலாம், அமைதியாக வா, எதையும் கண்டுக்காத, நேராக மட்டும் பாரு, இல்லை ஏன் மூஞ்ச பாருங்கிறான். அவன் மூஞ்ச பார்த்தா வேர்த்து ஊற்றுதுங்க. சுரேஷ்க்கு வேர்த்து ஊற்றுது. பிரியாவும் ஒரு மாதிரி அரண்டு போய் உட்காந்துருக்குறாங்க, பயந்து ஒரு மாதிரி எப்படா இதை விட்டு வெளியே போங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ விக்கிக்கு சந்தேகம் அதிகமாகுது. எதனால் இவங்க 2 பேர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, இந்து எங்கேங்கிற கேள்வி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இவன் வந்த ஸ்பீடுக்கு வெளியே வந்துடுறாங்க, அந்த ஏரியா விட்டு வெளியே வந்துடுறாங்க. செம்மேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை எல்லைக்குள்ளே நிப்பாட்டுறாங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு ஸோ ஒரு கடைக்கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு நல்லா சன்லைட்லாம் வந்துருச்சு, சூரியன்லாம் மேலே வந்துருச்சு, விடிஞ்சிருச்சுங்க. ஒரு 7-7:30 மணி இருக்கும். சுரேஷ் வந்த வேகத்துக்கு வெளியே இறங்கி டோரை டம்முன்னு மூடிட்டு அப்படியே சுற்றி வராருங்க. விக்கி பார்க்குறான், ஏய் அறிவு கட்டவன் எதுக்குடா இப்படி டோரை டம்முன்னு மூடுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க நேரத்தில் விக்கி சைடு வந்து டோரை ஓப்பன் பண்ணி விக்கியை சட்டையை பிடிச்சி வெளியே சொலுப்புன்னு ஒரு அற விட்றாருங்க.
சாவடிக்க பார்க்குறியாடா? எங்கடா கூப்பிட்டு வந்திருக்கிற? என்னடா நடக்குதுங்க? உண்மையை சொல்றா. உனக்கு தெரியுமாடா இந்து இறந்துட்டாடா? இறந்த ஒருத்தி கூட தான்டா நைட்டு முழுக்க நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். அவளோட ஆத்மா கூட. என்னடா நடக்குது நம்மளை சுற்றி? இங்கே ஒரு பெரியவர் வந்து, அப்போ நான் சொன்னேன்ல சித்தர்னு சொன்னியடா, கையை பிடிச்சி இந்த இடத்துல இருக்க வேணான்னு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் அழுகுறான். அழுதுகிட்டே தான். அவனை அடித்ததுக்கு அவன் கூட அழுகலை. அவன் ஒரு மாதிரி ஏங்கி போய் நிற்கிறான். எதுக்கிட்ட அடித்தாங்கும் போது இவனும் பிரியாவும் அழுகிறா. உள்ளே உட்காந்து அழுகிறா. அவளால் எதுவுமே பேச முடியல. தேங்கி தேங்கி அழுகிறா. என்னடா சொல்கிறீங்க? இந்து இறந்துட்டாளா? எப்போடா? நைட்டு முழுக்க நம்ம கூட தானே மச்சா இருந்தா. இப்போ வீட்டுக்கு போகிறப்ப கூட நம்ம கூட தானடா இருந்தா. எங்கடா போனா? நான் தொலைஞ்சிட்டானடா நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம். ஹாஸ்டலில் அவள் இறந்தது, தூக்கு மாட்டி இறந்தது 6 to 6:30. நம்ம அவளை வண்டியில் ஏற்றிட்டு அங்கே சென்னையிலேருந்து கிளம்புனது, ஹாஸ்டல்லேருந்து கிளம்புனது 8:30 to 9. அப்புறம் எப்படிடா இந்து நம்ம கூட ட்ராவல் பண்ண முடியும்? கோயிலில் அவள் இறங்கலை, நான் வரலன்னு சொன்னான். சுடுகாட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அப்பயும் அவள் தூங்கிட்டு தான் இருந்தா. அந்த இடத்த விட்டு ஹாஸ்டலுக்கு வெளியே வரும்போது பூனை அடிபட்டு ரத்தக்காவு வாங்குச்சு அவங்க கிளம்புற இடத்துலையே. அப்போ கூட அவள் அமைதியாக தான் இருந்தா. அவன் மூஞ்சில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. சரி, எப்படி அவள் இறந்தா ஹாஸ்டலில் அப்படின்னா? வீட்டு கஷ்டம். மிடில் கிளாஸ் சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டில் வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட கஷ்டம். இவளை வந்து காலேஜ் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க டூருக்கு போகணுன்னு சொன்னப்போ காசு கேட்டு அவங்க வீட்டுக்கு கால் பண்ணப்போ, உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க தான் காசு இருக்குது, நீ ஒழுங்குமுறையாக நாளைக்கு வந்து சேரு, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கிடையாது, நீ போதும் படித்த படிப்பெல்லாம் போதும், நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு சொன்னனால இந்த பொண்ணு கோபத்தில் எனக்கு ப்ராஜெக்ட் தான் முக்கியம், நான் கண்டிப்பாக கொல்லிமலைக்கு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்த ஒரு பொண்ணோட தான் இவனுங்க இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணாங்கங்கிறத விக்கிக்கு தெரிஞ்ச உடனே விக்கி அப்போ தான் சொல்கிறான், என்னை மன்னிச்சிரு மச்சான். இப்போ நான் உங்களை கூப்பிட்டு வந்தேன் இல்லையா ஒரு வீட்டுக்கு வெளியே, அந்த வீடு என்னோடய பூர்வீக வீடு தான். அந்த வீட்டில் அவங்க தாத்தாவும் பாட்டியும் இறந்துருப்பாங்க. அவங்க மட்டும் தான் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கிராமத்தை நோக்கி விவசாயம் பார்க்க இந்த பக்கம் வந்துட்டாங்க. அவங்க 2 பேர் தான் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த வீட்டிலேயே அவங்க இறந்து அது வெளியே இருக்கிற யாருக்குமே கன்வே ஆகாமல் கிட்டத்தட்ட 3 நாள் அவங்களோட பாடி அந்த வீட்டிலேயே அழுகுன ஸ்மெல்லோடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்களோட அப்பா போய் பார்த்துட்டு ஒரு நாள் அந்த பாடி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு, அங்கே அவங்க சித்தப்பாவும் மாமாவும் அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு நாள் இருந்து அந்த வீட்டில் பேய் இருக்குங்கிறத உணர்ந்து அந்த சொத்தை யாருமே வாங்க விடாமல் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நடந்திருக்கு மச்சான். இப்போ நீங்கள் வேறு லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. அந்த வீட்டில் ஒரு வேளை பேய் இருந்துச்சுன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஆச்சு, லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லையா, எனக்கு வந்து அந்த வீட்டில் பேயின்னு ஒன்று இல்லவே இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணுறதுக்கு என்னோடய பூர்வீக சொத்து என் கைக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி தான் உங்களை நான் எதுவுமே சொல்லாமல் கூப்பிட்டு வந்தேன் மச்சான் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு அறைங்க சுரேஷ் இன்னொரு அறை வைக்கிறான். உனக்கு எங்கெல்லாம் பார்த்தா எப்படிடா தெரியுது? இந்த மயிரெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியாடா? இதை சொல்லி கூட கூப்பிட்டு வந்திருக்கலாம்லடா. ஸோ சுரேஷும் பிரியாவும் அந்த அதிர்ச்சியிலேருந்தே வெளியே வரல. அங்கேருந்து வண்டியை காலையில் ஒரு 8-8:30 எடுத்தவங்க ஈவினிங் 7:30 சென்னையில் போய் தான் வண்டியை நிப்பாட்டியிருக்கிறாங்க. நடுவில் எங்கேயுமே நிப்பாட்டல. அவங்க 2 பேர் மண்டைக்குள்ளேயுமே அது ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு வழியாக இங்கே வந்துடுறாங்க. அவங்க பிரியாவும் சுரேஷும் விக்கியுமே இந்த இந்துவோட விஷயத்தை இவங்களுக்கு நடந்த இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மறக்கிறதுக்கு 2 வருஷம் இருக்குதுங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கல. அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்து நகர்ந்து போயிட்டாங்களாம். சுரேஷுங்கிறவர் தான் எனக்கு இந்த ஸ்டோரியை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தார். அவரோட ஸ்டைலில் சொல்லியிருந்தார். நான் என்னோடய ஸ்டைலில் நரேட் பண்ணி உங்களுக்கு சொன்னேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத, என்ன தெரிய வந்துச்சுங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கே இதில் நிறையா குழப்பங்கள் இருக்குங்க இந்த கதையில். ஏன்னா இறந்து போன ஒரு பொண்ணோட ஆத்மா அது எப்படி இவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம், இவங்க கண்ணுக்கு எப்படி அது தெரிஞ்சிருக்கும். வண்டியில் ஏறி உட்காந்துருக்குதுங்க. வண்டியில் ஏறி இவங்க கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவங்க கோயில்லையும் இறங்கலை, எந்த இதுக்குமே ரியாக்ட் பண்ணலை. நான் கொல்லிமலையில் போய் இந்த கொல்லிமலைக்கு நான் போயே தீருவேன் அப்படின்னு லெட்டரில் எழுதியிருந்த அந்த வார்த்தை கடைசியில் உண்மையாயிருச்சு. சித்தர்கள் இருக்கிறது உண்மையா? நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.